ஹே காய்ஸ், இது ஒரு குட்டி மினி vlog தான். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பரோட்டா வித் வெஜ் குருமா தான். யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை கப் தேவைப்படுதோ மைதா மாவு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2 பேருக்குன்றதுனால நான் வந்து கம்மியாக தான் மாவு சேர்த்துருக்கேன். உப்பு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு இழுத்து பிசைஞ்சால் மட்டும்தான் நல்லா அதோட சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். சாப்பிடும் போதுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குமே. நீங்கள் வந்து ஆயில் கூட கொஞ்சம் சேர்த்து நீங்கள் நல்லா இழுத்து நல்லா பிசைங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து வெஜ் குருமாவுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா நான் சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி வந்து 3 சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கிரேவி நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டை வகைகள் வந்து ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து பட்டை இல்லை, ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இந்த கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து நான் 2 பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரண்ட் வேறு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, யாரும் கோச்சிக்காதீங்க. வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு அது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோடய பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மசாலா நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 மசாலா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அது சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். நல்லா மசாலா வாசனை போயிட்டதுக்கப்புறமா தான் நம்ம அந்த காய்கறிலாம் போடணும். அப்படி முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வாசனமும் வரும். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி மசாலா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டே நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சம் டேஸ்ட் எல்லாம் மாறிடும். ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஸ்மெல் வந்தனால நான் வந்து என்ன பண்ணேன், அழுத்தி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா நல்லாவே இருக்காது. கிரேவி ஒரு மாதிரி அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சிம்மில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மசாலா வாசனை போயிட்டதுக்கப்புறமா கேரட், பீன்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸும் சேர்த்துருக்கேன். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா உப்பு அதிகமாக சேர்த்துட்டா கொஞ்சம் உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதிகமாக இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். தேங்காய், 10 பல் முந்திரி, கொஞ்சோண்டு சோம்பு வச்சு நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையுமே நான் கழுவி அதில் ஊற்றிக்கிட்டேன். எல்லாமே உங்களுக்கு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிரேவியுமே நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பரோட்டாவும் இந்த மாதிரி வெஜ் குருமாவும் ட்ரை பண்ணுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நானாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கோங்க. புதினாவும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் வந்து
கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே காலியாக இருந்துச்சு. நாளைக்கு தான் மார்க்கெட் போகலாம் அப்படின்றதுனால நான் கொத்தமல்லி தான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கிரேவி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாவு நல்லா ஊற வச்ச மாவு வந்து பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்தி வந்து கட்டையில் தான் இது பண்ணுவோம். ஆனால் இது வந்து கையிலே நம்ம வந்து மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்குமோ இழுத்தாலே அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை. மாவு ஒட்டுதே நம்ம வந்து கரெக்டாக பிசையலையா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டவுட் வேண்டாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். இந்த மாதிரி நம்ம கொத்து பரோட்டா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நூல் பரோட்டா சொல்லுவாங்க, சரியாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி கத்தியில் வந்து இந்த மாதிரி கோடாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அது சுற்றும் போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மாதிரி இழுக்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம பிச்சு சாப்பிடும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கு. பாருங்கள், எனக்கு இப்படி ஒட்டுதா, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி ஒட்டுது நல்லா வரலையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து சந்தேகப்பட வேணாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டாடா, பை பாய். See you the next video.